பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் முதல் நாளே 2 தங்கப் பதக்கங்களை வென்று தனது பதக்க கணக்கை தொடங்கியுள்ளது சீனா. 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் ஏர் ரைஃபிள் பிரிவில் உலக சாம்பியன்களாக இருக்கும் 17 வயதான ஹுவாங் யூடிங் மற்றும் 19 வயதான ஷெங் லீஹோ இணை இந்த ஒலிம்பிக் தொடரில் நிச்சயம் பதக்கம் வெல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்தது. இருப்பினும் பலம் வாய்ந்த தென்கொரியாவின் கியூம் ஜி ஹியோன் மற்றும் பார்க் ஹாஜுன் இணையை எதிர்த்து விளையாடியதால் இந்த போட்டிக்கு எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தது. இருப்பினும் முதல் 4 சுற்றுகள் முடிவிலேயே சீன இணை 6-2 என முன்னிலை வகிக்க கொரிய அணியின் பயிற்சியாளர் டைம் அவுட் எடுத்தார். இருப்பினும் தொடர்ந்து சீனாவின் ஹுவாங் யூடிங் மற்றும் ஷெங் லீஹோ இணை ஆதிக்கம் செலுத்தினர். 14-12 என தங்கம் வெல்ல 2 புள்ளிகள் மட்டுமே இருந்த நிலையில் அடுத்தடுத்து 3 சுற்றுகளை தென்கொரியா வென்றது. இதனால் போட்டி டை பிரேக்கர் சுற்றுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சீனாவின் ஹுவாங் யூடிங் ஷெங் லீஹோ இணை 16-12 என்ற கணக்கில் தங்கம் வென்றது. கசகஸ்தான் அணியின் அலெக்சாண்ட்ரா லீ இஸ்லாம் சத்பயேவ் இணை 17-5 என்ற கணக்கில் ஜெர்மனி அணியை வீழ்த்தி வெண்கலம் வென்றது. மகளிர் இரட்டையர் 3 மீட்டர் நீர் சாகச போட்டியில் சீனாவின் ஒய்யன் செங் ஒய்சென் இணை தங்கம் வென்றது. இந்த இணை 337.68 புள்ளிகள் பெற்று தங்கத்தை தட்டிச் சென்றது. அமெரிக்காவின் கசடி குக் சாரா பெக்கன் இணை 314.64 புள்ளிகள் பெற்று வெள்ளி வென்றது. பிரிட்டனின் ஒய் ஹார்பர் எஸ் மியூ ஜென்சன் 302.28 புள்ளிகள் பெற்று வெண்கலம் வென்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.